Sir, under the scheme, a financial benefit of rupees 6,000 per year is transferred in 3 equal installments into the Aadhaar seeded bank accounts of farmers through direct benefit transfer mode, DBT mode. சரிங்களா? இந்த மோட்ல தான் பண்றாங்க அப்படிங்கும்போது இதுல இன்னைக்கு எல்லாத்துலயுமே சார் இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன், டிஜிட்டல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அக்ரி டிபார்ட்மெண்ட்ல அக்ரி டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட்னே ஒன்னு தனியா இருக்குது. இப்ப டிஜிட்டலைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழப்பம் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் விவசாயிங்கிறது தான் குழப்பம். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நாங்களும் நாங்க பிஎஸ்சி அக்ரி படிக்கிற காலத்துல இருந்து 2000 முடிச்ச காலத்துல இருந்து 25 ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கோம். ஏற்கனவே பட்டா பாஸ்புக்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த நம்பரை போட்டு பாத்தீங்கன்னா எந்த விவசாயிக்கு அந்த பாஸ்புக்கை பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல குத்தகை நிலமோ இல்ல சாகுபடி நிலமோ வச்சிருக்காங்க, இன்னொருடைய பட்டாவில அந்த நிலத்தினுடைய பட்டாவை பாஸ்புக்கை நீங்க எடுத்துட்டு போனாதான் என்ட்ரி வரும். ஓகே, நீங்களாவே இன்னொருத்தர் நிலத்தை அத்துமீறி சாகுபடி பண்ண முடியாது. இவங்க கிட்ட கணக்குகள் கிடையாது. இன்றைய தேதி வரைக்கும் தமிழக அரசு கிட்ட என்னிடத்துல இத்தனை பேர் எஸ் ஃபார்மர்ஸ் இருக்காங்க, ஸ்மால் ஃபார்மர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்காங்க, சொல்லுங்க பாப்போம். சிறு விவசாயி, குறு விவசாயி, 1 ஹெக்டருக்கு கீழே வச்சிருக்கோம் குறு விவசாயி, 2 ஹெக்டருக்கு கீழே வச்சிருக்கோம் சிறு விவசாயி. இந்த கணக்குகள் மாநில அரசிடம் இன்று வரையில் கிடையாது. ஒன்று, இன்றைக்கு கடந்த ஆண்டு விடுவிக்கப்பட்ட 3 இன்ஸ்டால்மெண்ட்ல ஓராண்டில் விடுவிக்கப்பட்ட தொகை, நான் எந்த இயக்கத்தையும் சார்ந்தவன் அல்ல, எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவன், சாதாரண விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதி, 1418 கோடி ரூபாய் தமிழக விவசாயிகளுக்கு வந்திருக்கு. 1418 கோடி ரூபாய் பிஎம் கிசான்ல மட்டும் மத்திய அரசு விடுவித்த நிதி ஓராண்டில் 1418 கோடி ரூபாய். தமிழக அரசு இதே டிபிடி ஸ்கீம்ல 1418 கோடி ரூபாய் விவசாயிக்கு விடுவிச்சுன்னு சொல்லுங்க, நாங்க பச்சை துண்டே போடல. மிக கேவலமான ஒரு சூழலில் நம்ம கம்பேர் பண்ணலாம் சார். அந்த பணத்தை எப்படி கம்பேர் பண்ணலாம்? நீங்க அலோகேஷனை குறைக்கிறீங்க. இன்னொரு வேண்டுகோள், அடுத்த முறை எங்களை கூப்பிடுகிற பொழுது 15 ஆண்டுகால தமிழக அரசினுடைய வேளாண் நிதிநிலை அறிக்கை, இன்றைக்கு தனி நிதிநிலை அறிக்கைக்கான கருத்து கேட்பு கூட்டம் தஞ்சாவூரில் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் வரவேற்கிறோம். நிதிநிலை அறிக்கை வருவதனால் மட்டுமே விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒளி வந்துராது. சரி, அலோகேஷனை குறைக்கிறீங்க சார். நீங்க எல்லா பணமும் 1000 ரூபாயில போயிடுது. நீங்க 1000 ரூபாய் பிரிச்சு கொடுக்குறீங்கல்ல, 15ஆம் தேதி எல்லா பணமும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயில போயிடுது. நான் மட்டும் குற்றச்சாட்டுல, நீங்க பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி அதான் சொல்லுது. எங்களுக்கு வர வேண்டிய தொகையிலிருந்து அனைத்து பணமும் டாட்கோக்கு போற நிதியிலிருந்து, அங்க போற நிதியிலிருந்து, எம்ஐஎஸ்எஸ் ஸ்கீம்ல போற நிதியிலிருந்து எல்லா பணமும் மடைமாற்றம் செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இந்த 1418 கோடி ரூபாய் வந்துருச்சு. அருண்குமார், 1418 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த ஆண்டு உங்களுக்கு பட்ஜெட்டரி அலோகேஷன்ல டிபிடில எல்லா விவசாயிக்கு போயிடுச்சு. 1400 ஸ்கீமுக்கு போயிருக்கும். நான் மறுக்கல. எங்களுக்கு பாறை வாங்க தெரியாது, எங்களுக்கு மண்வெட்டி வாங்க தெரியாது, எங்களுக்கு விதை வாங்க தெரியாது, எங்களுக்கு பூச்சி மருந்து வாங்க தெரியாது. இன்றைக்கும் எங்களை ஏதிரிகளாக, படிக்காத மக்களாகத்தான் இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்க பசுமை புரட்சி வந்த காலத்துல, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பசுமை புரட்சி வந்த காலத்துல நீங்க ஹைபிரிட் விதைகளை கொண்டு வந்து கொடுத்தீங்க, அதற்கான உரங்களை கொண்டு வந்து கொடுத்தீங்க. ஆனால் கம்பேர் பண்ணுகிற பொழுது சார், ஒரு நிலைத்தன்மையோட கம்பேர் பண்ணணுங்கிற நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப தெளிவா சொன்னார். நான் கூட கொஞ்சம் நாகரிகமா சொன்னேன். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அவங்க அந்த கட் சைஸ் வச்சுக்கிறது கிடையாது, ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. இவர்கள் ரீஜனல் ஸ்டேட்ஸ் பாருங்க, நீங்க எந்த ஆந்திராவை எடுத்துக்கிடுங்க, கர்நாடகாவை எடுத்துங்க, எங்கெங்கெல்லாம் ரீஜனல் பார்ட்டிஸ் இருந்ததோ இல்ல காங்கிரஸ் இருந்ததோ, தெலுங்கானாவை எடுத்துங்க, எங்கெங்கெல்லாம் ரீஜனல் பார்ட்டிஸ் இருந்ததோ அங்கே எல்லாம் இந்த திட்டங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் பாரதிய ஜனதா வளர்ந்து விடும் நினைச்சாங்களா, இல்ல பிஜேபி வீட்டுக்குள்ள போய் ஓட்டு போட்டுரும் நினைச்சாங்களா, ஓட்டு போட வச்சிரும் நினைச்சாங்களாங்கிறது தெரியல. இது விவசாயிகளுக்கு பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட 1 கோடி விவசாயிகளுக்கு இங்க கொடுக்கணும். 2 கோடியே 18 லட்சம் கார்டு சார். வெளிப்படையா சொல்ல போனா நாங்க கரும்பு கொடுக்குறோம்ல, எங்களுக்கு அந்த கணக்கு தெரியும். 2 கோடியே 12 லட்சம், 2 கோடியே 18 லட்சம் கார்டு சார் அரசாங்கம் சொல்றது. ஆமா, 2 கோடியே 25 லட்சம், 2 கோடியே 18 லட்சம் கார்டுன்னு வைங்களேன். அந்த கார்டு இந்த கார்டு எல்லா கார்டையும் சேர்த்து அதுல ஒயிட் கீட்டு அவன் தள்ளா கூட 1 கோடியே 18 லட்சம் கார்டு போட்டோம். மினிமம் ஒரு 75 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழகத்தினுடைய கணக்கின்படி போகணும். இதுல பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கோயில் நிலங்கள், மடத்தினுடைய நிலங்கள். இன்றைக்கும் கோயில் நிலங்களை கட்டளைதாரர்கள் நிலங்களா, நீங்க இனாம் நிலங்களை கோயில் நிலங்களாக மறுதளித்து நான் தான் உரிமையாளர் என்று எவனோ பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கக்கூடிய வேலையை தமிழக அரசு பார்த்துட்டு இருக்கு. ஓகே, புரியுது. நான் பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கலாம் சார், யாரோ பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற வேலையை தமிழக அரசு பார்த்துட்டு இருக்கு. அந்த நிலங்கள் எல்லாம், அந்த நிலத்தில் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் நிதி இன்றைய வரையில் கிடைக்கல. இப்ப போன் போடுங்க ஈசனுக்கு. வழக்கறிஞர் இந்த வழக்கை கையாளக்கூடிய ஈசனுக்கு இப்ப போன் போடுங்க. அந்த இனாம் நிலங்களினுடைய விவசாயிகளுக்கு பிஎம் கிசான்ல என்ரோல்மெண்ட் கிடையாது. இதற்கு காரணம் மாநில அரசு. கட்டளை நிலங்களுக்கு கிடையாது, கோயில் நிலங்களுக்கு கிடையாது, மடத்தினுடைய நிலங்களுக்கு கிடையாது.
ஆக இவர்கள் மாநில அரசு மத்திய அரசு பெயர் வாங்கிவிடும் என்கிற ஒருதலை பட்சமான நோக்கத்தோடு அரசியல் காரணங்களுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக விவசாயிகளுக்கு இன்னொரு 1418 கோடி ரூபாய் சேரணும் எங்களுடைய கணக்குப்படி ஓராண்டுக்கு. உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வசதி இல்ல, உங்களால முடியல, உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. வர பணத்தை வாங்கி கொடுக்கறதுல என்ன சார் சிக்கல் வரும். நீங்கள் கூட சொன்னீங்க சிபிசிஐடி வழக்குகள்லாம் வந்தது, ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் போனது, மத்திய அரசு அதுல நாங்கள் மெயில் அனுப்பணும். நாங்கள் எனக்கு என்னன்னா சார், இந்த தவறை கூட இந்தியாவிலேயே கண்டுபிடித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இந்த மாதிரி போலி ஆவணங்கள் குறித்து நீங்க அதையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். பேங்க் சீடட் அக்கவுண்ட்ல போகிற பொழுது நீங்க பென்ஷன் வந்துச்சுனாலும் அது வந்துச்சுனாலும் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ல நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு பிறகு தான் பிடிச்சாங்க. மாநில அரசு நீங்க இந்தியாவை நீங்க தமிழ்நாட்டோடையும் நீங்க வேற சார் ஒரு தனி பேங்கே நடத்தினாங்க சார். எத்தனை வருஷம்? 10 வருஷமா நடத்திட்டு இருந்தாங்க சார். இதே சேம் குஜராத்தில் நடத்துறாங்க சார். அதனால நீங்க தமிழ்நாட்டையும் நீங்க வேற மாநிலங்களையும் நீங்க அப்படி ஒப்பிட்டு நீங்க தயவு செஞ்சு நீங்க சொல்லாதீங்க. நீங்க இங்க தவறுகளை இவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஒரே ஸ்டேட் இது மட்டும்தான், வேற எந்த ஸ்டேட்டும் கண்டுபிடிக்கல. கிராஸாவே பாத்தீங்கன்னா 1.25 கோடி பேரை இந்தியா முழுமைக்குமாக நீக்கினார்கள். இங்கேயும் ஒரு 10 லட்சம் பேரை நீக்கினாங்க. அது நீங்க எந்த ஸ்டேட்டை எடுத்து பார்த்தாலும் அந்த 10 லட்சம் ஃபிரிக்ஷன் நீக்கப்பட்டிருக்கு. எந்த மாநிலத்தை எடுத்து பார்த்தாலுமே 2020, 21, 22களில் அது வெரிஃபிகேஷன் வராதுன்னு பேங்க் சீடட் அக்கவுண்ட், ஆதார் சீடட் அக்கவுண்ட்ங்கிறதுனால அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை இது பண்ணதுனால திருப்பி என்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயம். நான் வேற ஒண்ணும் கேட்கல சார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலா இந்த டிபிடிய இந்த மாநில அரசு நடைமுறைப்படுத்தணும்னா கட்டளை நிலங்கள், இனாம் நிலங்கள், கோயில் நிலங்கள், குத்தகை நிலங்களுக்கு அவன விவசாயியின் முதல்ல நீங்க அங்கீகரிங்க. ஓகே, அப்புறம் நம்ம பிஜேபி சண்டை